வணக்கம், நான் உங்கள் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, உலகத்துலேயே ஈஸியான வேலை எது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த ஈஸியான வேலை எது அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற ஆன்சர் கிடையாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆன்சர். ஆனால் இதுதான் ஈஸியான வேலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் வந்து ஒரு 8 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால் நான் சொல்கிறேன், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு 17 வயசுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 17 ஸ்கூல் முடித்து 2 மாதத்துலேருந்து நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 2008 நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி 12 வருஷம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். 12.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ வருஷத்தில் நான் வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். பல்லாயிரக்கணக்கான மக்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஈஸியான ஜாப், ஈஸியான ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து என் தலையடமான வச்சாலும் நான் உனக்கு படிக்க வைக்கிறேன்டா, என் சொத்தை விற்றாவது நான் உனக்கு படிக்க வைக்கிறேன்டா, எப்படியாவது நான் உனக்கு படிக்க வச்சிடறேன்டா, படிடா அப்படின்வாங்க. சரி, படிக்கிறது வந்து பிடிக்கவே பிடிக்காது, எந்த பசங்களுக்குமே பிடிக்காது. இதே நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட்டை கொடுத்தீங்கன்னா, நைட்டு எவ்வளோ நேரம் கழித்து தூங்கினாலும் காலையில் 5:30 மணிக்கு ஏஞ்சி போய் நான் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவேன். எவ்வளோ நாள் இந்த 5 கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, தம்பியாரெட்டி கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஒரு இப்போ வெஸ்ட் மாம்பலம் சுற்றி, இல்லைனா வந்துட்டு இந்த பில்லரை சுற்றி நிறையா கிரவுண்ட்ஸ் இருக்குது. பால்பூத் கிரவுண்டு, சோமசுந்தர் கிரவுண்டு, எல்லா கிரவுண்ட்லேயும் விளையாடிருக்கேன். காலையில் 5:30 மணிக்கு, சின்ன பையன் தான், ஒரு 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5:30 மணிக்கு பேட்டு தூக்கிட்டு போய் ஸ்டிக்கை தூக்கிட்டு போயிட்டு, எனக்கு பேட்டிங் வருதோ போலிங் வருதோ என்னவோ இந்தியா டீமுக்கு விளையாட போகிற மாதிரிலாம் போய் விளையாடுவேன். அப்படியே காஞ்சி கருவடாகி சைக்கிள் மிதிக்க முடியாது. 10:30 மணிக்கெலாம் வெயிலில் காலைல 5:30 மணி நேரம் விளையாடிருக்கோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது பிடிக்கும், எல்லா பசங்களுக்குமே அது பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ வந்து லீவ் விட்டா விளையாடுறா, பட் படிக்கிற நேரத்தில் படிச்சிடுறா, எக்ஸாம் டைமில் ஏன்டா விளையாட போகிறேன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது படிச்சிடுறான்னுவாங்க. எனக்கு புரியாது, என்னம்மா இவர் படித்தாரா, அவர் படித்தாரா, சரவணா ஸ்டோர்ஸோட முதலாளி படித்தாரா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலையா, வசந்தன்கோ முதலாளி படித்தாரா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலையா, காமராஜர் படித்தாரா, அவர் பாரு வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து தலையில் என்ன எதிர்க்கும் சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லா பசங்களும் பேசுகிற மாதிரி நானும் நிறையா விதண்டாவாதமாக நிறையா பேசுவேன். அப்புறம் எங்கள் அம்மா திருப்பி எங்கள் அம்மா மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோன்னா, ஒரு பஞ்சர் ஓட்ட போகிறோன்னா, அந்த அண்ணா சொல்லுவார், தம்பி எப்படியாவது படிச்சுடுப்பா, இல்லைனா பாரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னுவார். நான் நிறைய பேர் ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கூட வேலை பார்த்துருக்கேன்னா சும்மா போய் உட்காருவேன், காசுக்காகலாம் இல்லை. அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் என்ன நடக்குது, எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கே நெசப்பாக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இருந்தது. அங்கே செந்தில்னு ஒரு அண்ணன் இருப்பார், அவர் கூட பேசிவிட்டு அப்படியே லீவில் ஹார்ட்வேர் ஷாப்பில் உட்காந்துருப்பேன். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கும், அங்கே போய் உட்காந்துருப்பேன். சும்மா ஜாலியாக ஒரு வேலை மாதிரி பண்ணதில்லை. ப்ளம்பிங் ஷாப்பில் போய் உட்காந்துருப்பேன், மெக்கானிக் ஷாப்பில் போய் உட்காந்துருப்பேன், சும்மா பேசிகிட்டு இருப்பேன், உட்காந்துருப்பேன். அது மாதிரி ஏன்னா எந்நேரமும் வீட்டில் இருக்க முடியாது, அதே மாதிரி வெளியிலையும் சுற்ற முடியாது. ஸோ அங்கே போய் உட்காந்துருப்பேன். அப்போ எல்லாருமே என்கிட்ட தான் சொல்லுவாங்க, டேய் எப்படியாவது படிச்சிடுறா. நான் பார்ப்பேன், நீங்களாம் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, என்ன மட்டும் எப்போ தான் படிச்சிருன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரியுது, நம்ம ஒரு கையெழுத்து போடுறோம், 1000 கொடுக்குறாங்க, லட்சமாக கொடுக்குறாங்க ஒரு கையெழுத்துக்கு. ஆனால் ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறவங்க கூட 1000 சம்பாதிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வண்டி ஓட்டி நீ கஷ்டமோ நஷ்டமோ, உனக்கு ஃபீவர்னு ஒரு நாள் படுத்தா உனக்கு காசு வருமா? வராது. நமக்கு கிளைண்ட்டு நம்ம வீடை தேடி வந்து, சார் இதை கொஞ்சம் பார்த்துட்டு சரியாக இருந்தால் பார்த்துட்டு கையெழுத்து போட்டுருங்க சார் அப்படின்ட்டு அவங்களாவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. நம்மளாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு அவங்க போட்டது கரெக்டான்றதை பார்த்துட்டு அப்படி ஒரு சைன் போட்டு அப்படி ஒரு சீலை போட்டால் நாங்கள் சார் அப்படின்னு சில ஆயிரங்கள் கொடுத்துட்டு போவாங்க. தப்பு பண்ணுறதுக்கு இல்லை, தப்பு பண்ணால் இன்னும் கூட அதிகமாக சம்பாதிக்கலாம். நான் தப்பு பண்ணாமல் சொல்கிறேன், தப்பு பண்ணாமல் இருக்கிறத உள்ளபடி சொன்னாலே சொல்கிறேன். வீட்டில் உட்காந்துருக்கோம், ஓகே, ஏசி ரூமில் உட்காந்துருப்போம், அவங்களா வருவாங்க, அவங்களா வந்து அதுவே கொடுப்பாங்க, சைன் போட்டு போவோம், காசு கொடுத்துருவாங்க. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இவ்வளோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அலையோ அலை. நீங்கள் என்னோடய ஜேர்னி, நான் கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 1000 ஸ்டைஃபண்டு, 2000 ஸ்டைஃபண்டு, அப்புறம் ஆரம்ப காலத்துலலாம் அவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த படிப்புக்கு உடனே காசு வராது, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கூட போட்டிருப்பேன், சேலரி ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, 30,000 வாங்குறவனு இருக்கான், 1.5 லட்சம் வாங்குறவனு இருக்கானுவேன். சரி, இது வந்து எப்படின்னாங்க, நீங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் உங்களுக்கு காசே வந்தது இல்லைங்க, நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் காசு வருது. இப்போது என்னோடய பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது அவருக்கு வயசு 70 இருக்கும். அவர் வேலையெல்லாம் செய்கிறது நிறுத்திட்டார், கொஞ்சம் சுத்தமாக வேலையே செய்கிறது நிறுத்திட்டார். ஆனால்
இன்றைக்கும் அவர் தான் கையெழுத்து போடணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க. எவ்வளோ கிளைண்ட்ஸு, பெரிய பெரிய கிளைண்ட்ஸு, கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற கிளைண்ட்ஸ்லாம், ஐயா நீங்கள் தான் ஐயா கையெழுத்து போடணும். பசங்க பார்த்து முடிச்சுடுவோம், நாங்கள்லாம் பார்த்து ஃபுல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுடுவோம், எல்லாமே ரெடி பண்ணி, அவர் சும்மா அப்படி மேற்போரை பற்றி கையெழுத்து போடணும், அவ்வளோதான். அப்போது இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டோ அதுவோ இதுவோ எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வயசு போனாலும் சம்பாதிக்கலாம், அது மாதிரி. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான வேலை அப்படின்னா நீங்கள் படிக்கிறது தான். இதான் அதுக்கு ஆன்சர். நீங்கள் படிச்சிருது தான். நீங்கள் லைஃப் லாங் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் படித்து முடித்து அந்த டிகிரி வாங்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது பேசிக் டிகிரியெல்லாம் இல்லை, இருக்கிறதுலே கஷ்டமான படிப்பு. நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணால் மாங்குன்னு உழைங்க, இத்தனோடு தான் சம்பாதிப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓகே, அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது படிப்பு மட்டும் கையில் இருந்ததுன்னா நீங்கள் சொந்த பிஸ்னஸும் பண்ணலாம். சொந்த பிஸ்னஸும் படுத்துருச்சு, உடனே வேலைக்கு போயிடலாம், சம்பாதிக்கலாம். வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொஞ்சம் காசு எடுத்துட்டிங்களா, திருப்பி சொந்த பிஸ்னஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த டிகிரிக்கு அந்த வேலை கிடச்சிடும். நீங்கள் அந்த படிப்பை படிச்சுவிட்டிங்கன்னா அது கிடச்சிடும். ஸோ நான் எந்த படிப்புன்னு சொல்ல வரல, நான் வந்து சிஏ படின்னு சொல்ல வரல, எம்பிஏ படி அப்படி சொல்ல வரல. ஆனால் இருக்கிறதுலே ஈஸியான ஒர்க்கு என்னென்னா படிக்கிறது தாங்க. த ஈஸியஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட் இஸ் டு ஸ்டடி. ஏன்னா நீங்கள் அதிகமாக படிக்க என்ன ஆகும், கொஞ்சமாக வேலை செஞ்சால் கூட, அதாவது வேறவே சிந்த தேவையில்லைங்க, வேறவே சிந்தாமல் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எம்எஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, போனவன் திரும்பி வரானா, அமெரிக்காவுக்கு போகிறவன் திரும்பி வரானா, ஏன்னா லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு போகிறவனுக்கு லட்சக்கணக்கில். அப்போது இங்கே உட்காந்து நீ படிக்காமல் நீ வந்து மாங்குன்னு ஒர்க் பண்ணாலும் உனக்கு அந்த காசு கிடைக்கிறதில்ல. அங்கே போகிறான், ஏதோ 2 வருஷம் படிக்கிறான், கேட்டால் 3 லட்சம் 4 லட்சம்ன்றான் மாதம் சம்பாத்தியம். நமக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, 3 லட்சம் 4 லட்சமா மாதம்? அங்கே செலவாகுது, அதெல்லாம் வேறு விஷயங்க. உடனே அந்த வீட்டில் அங்கேருந்து காசு அனுப்புகிறான், மாதம் 50,000 1 லட்சம் அனுப்புகிறான். இங்கே அவங்க அம்மா அப்பா வீடு வாங்கி போட்டுனே இருக்காங்க, லேண்ட் வாங்கி போட்டுனே இருக்காங்க. என்னடா இந்த பையன் நம்ம கூட தான் பச்சான். நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ அவன் அங்கேருந்து அனுப்புகிறான் பாருங்கள், அந்த சம்பாதியத்தை நம்ம இங்கே முக்கியமாக சம்பாதிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அந்த படிப்பை படித்தாங்க. இன்றைக்கி இருக்க இன்ஜினியர்ஸ்லாம் இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிடுறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது 10,000 12,000 தான் சேலரி வருதுன்ட்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எஜுகேஷன் லோன் வாங்கி எம்எஸ் படிச்சிருங்க. எம்எஸ் படித்தா தான் லட்சக்கணக்கில் சம்பளம் வரும்னு தெரியுது இல்லை, அப்போ படிச்சிட வேண்டியது தானே. எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், நிறுத்திடாதீங்க. நான் வந்து பிகாமோட நிறுத்திப்பேன், நான் வந்து இதோட நிறுத்திப்பேன். படிச்சுட்டே இருங்க, முடிஞ்ச வரைக்கும் படிங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அந்த படிப்புக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குங்க. நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது உலகத்துலேயே. ஸோ இப்போ கஷ்டப்படுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஆனால் படிக்கிறது தான் இருக்கிறதுல ஈஸி. இதை நீங்கள் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அங்கே இதோட பயங்கர கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இருக்கிறதுலேயே ஈஸியான ஜாபு படிக்கிறது தான். நான் இப்பயும் சொல்கிறேன், எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படிச்சிடுங்க. ஒரு 23 வயசு வரைக்குமாவது டைம் எடுத்து படித்து முடிச்சிடுங்க. நிறையா படிங்க. இது லிமிட் பண்ணவே முடியாது. நான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 28-29 வயசு ஆயிடுச்சு, இன்றைக்கும் நான் காசு கட்டி கிளாஸ் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 1000 பேர் கிளாஸ் எடுக்கிறேன், அதை விடுங்க. நான் இன்றைக்கும் காசு கட்டி கிளாஸ் போய் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 7 ஹவராவது நான் கிளாஸ் அட்டன் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது வேறு படிப்பு, அது வந்து இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்காது. நான் என்னென்னவோ படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் இதுக்கு மேலே நான் சம்பாதிக்கணும், இதுக்கு மேலே நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டெக்னாலஜி படிக்கிறதுலாம் வந்து யாருக்குமே தெரியாது, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன படிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் அந்த டெக்னாலஜி வரும்போது நான் தான் நம்பர் 1ல் இருப்பேன். ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகும். ஓகே, இப்போ பிளாக் செயினாக இருக்கலாம், நிறையா இருக்குதுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம். ஏன் தொழிலுக்கு என்ன வேணுமோ, எனக்கு வந்துட்டு வேறு தொழிலுக்கான பிளாக் செயின் தெரியாது, வேறு தொழிலுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது. ஏன் தொழிலுக்கு என்ன வேணுமோ, எனக்கு எப்படி செட் பண்ணிக்குமோ அது எனக்கு தெரியும். அந்த விஷயம் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். எங்கள் வெப்சைட்டை நாங்கள் தாங்க உட்காந்து பண்ணியிருக்கேன். இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா அமேசானை பார்த்து பண்ணேன், என்னடா இவ்வளோ சூப்பராக வச்சிருக்கான், ஆனால் அவனுக்கு நம்ம இவ்வளோ கமிஷன் கொடுக்குறோமே, நம்மளா ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஓகே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து ரெடி பண்ணுறோம். ஸோ நான் சொல்கிறேன், மச்சான் இப்படி பண்ணுறான்ட்டு. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு படித்தேன், அதுக்கு எப்படி பண்ணணும், அவன்கிட்ட என்ன சொல்லணும். ஒருத்தங்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னா அந்த வேலை வாங்குறதுக்கு அவனுக்கு ஒரு டேர்ம் நாலேஜ் இருக்கும், நீங்கள் சொல்கிறது அவனுக்கு எக்ஸாக்டாக புரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு படிப்பை படிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், படிப்புக்கு லிமிட்டே கிடையாதுங்க. நிறையா ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு இருக்குது, ஓசியில் படிக்கிறதுக்கு இருக்குது, கொஞ்சம் காசு கொடுத்து படிக்கிறதுக்கு நிறையா காசு. இருக்கிறவன் பெரிய இடத்துல போய் காசு கொடுத்து படிக்கட்டும், இல்லாதவன் எங்கேயாவது ஃப்ரீயாக படிக்கட்டும். நிறைய இடத்துல ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு நீ படிக்கணுன்றது உங்களோட ஆர்வம் தாங்க, உங்களுக்கு ஆர்வம் தான். இது போதும் அது போதும் நிறுத்திடாதீங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ, எவ்வளோ அதிகமாக படிச்சிருக்கீங்களோ, கண்டிப்பாக அது வந்து காசுன்ட்டு இல்லை, அது ஒரு பெருமையாக கூட இருக்கலாம், நிறையா கூட இருக்கலாம். ஸோ தயவுசெய்து நான் சொல்கிறேன், என்னோடய 12 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், இருக்கிறதுலையே ஈஸியான ஜாபு படிக்கிறது தான். படிச்சிட்டிங்கன்னா
நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கலாம். இல்லைனா நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிப்பேன், ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் அவங்க அப்பா அம்மா கேபிட்டல் கொடுக்க போகிறதில்ல, ஒரு புவருக்கு கேபிட்டல் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து கையை விட்டு எண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் முன்னேறினவங்களெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் இருக்க போகிறதில்ல, ஒரு 100 கணக்கில் தான் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வசந்தங்கோ எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து மதுரா ட்ராவல்ஸ் பாலன் எடுக்கிறீங்க, அந்த சார் இந்த சார் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்களெல்லாம் வந்துட்டு கை விட்டு எண்ணிடலாம். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கை விட்டு எண்ணிடலாம். பட் அடுத்த லெவல் போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அம்பானியோட பையன் வந்து படிக்காமல் இல்லையே, அவர் படிச்சிருக்காரு, எம்பிஏலாம் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்களே. அப்போ அவங்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். 10,000 கோடின்றத 1 லட்சம் கோடி ஆகணும், இல்லைன்னா 1 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆக்கணும்னா அவங்க படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ சரவணா ஸ்டோர்ஸில் ஒரு அண்ணாச்சி படிக்கல அப்படின்னா அவரோட பையன் அவரோட பொண்ணெலாம் படிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவர் கஷ்டப்பட்டுருப்பார், ஆனால் அவருக்கு தெரியும். அவரோட பையன்ட்ட சொல்லுவார், அவர் நான் அப்பா படிக்காமல் தான்டா இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், நீ படிக்காமல் இருந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை, கண்டிப்பாக சொல்லியிருப்பார். யாருக்காவது ஒருத்தருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க, இன்றைக்கி பார்க்குறப்ப பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஓகே, அண்ணாச்சி கடை பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டம் அடுத்த ஜென்ரேஷன் படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். நீ இதை படிச்சுட்டு இந்த கஷ்டப்பட்டு சும்மா கஷ்டப்பட்டார் அப்படின்னா படிச்சுட்டு கஷ்டப்பட்டால் எவ்வளோ சூப்பராக வரும். ஸோ தயவுசெய்து நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்போ 23-24 வயசுக்குள்ளே நல்லா படிச்சிருங்க. இருக்கிறதுலே ஈஸியான ஜாப் படிக்கிறது தான். தேங்க்யூ.